ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எக்கச்சக்கமான இன்டீரியர் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலோ இல்லை நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தாலோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விஜய் தி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஹாய் சார். ஹாய். உங்கள் நேம் சார்? குரு ராகவன். ஓகே, கம்பெனி நேம் சார்? வசந்தம் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே சார், என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்கீங்க சார்? சரி, மிக்சர் மிஷின் வச்சுருக்கோம் சார். சரி. மல்டிபிள் கிரெயின் வச்சுருக்கோம் சார். சரி. ஃபேன் வச்சுருக்கோம். அப்புறம் எர்த்துராமர். ஓகே. அப்புறம் வைப்ரேட்டர். ஓகே. இது பார்பெண்டிங் மிஷின். ஓகே. அப்புறம் இது சொல்லுங்கள். மிக்சர் மிஷின்லாம் வச்சுருக்கோம் சார். மிக்சர் மிஷினில் 250 லிட்டர் வச்சுருக்கோம். ஓகே. 200 8 பிளேட் நம்ம போடலாம் சார். 250 12 தட்டு போடலாம். ஓகே. ரேட் வைஸ் 32,700 நமக்கு மேன் பவர் ரெடியூஸு. அப்புறம் காஸ்ட் ஆஃப் ஆக்சுவலி மெட்டீரியல் காஸ்ட்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஒன் டைம் நீங்கள் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா 4 தடவை நம்ம வெளியே ரெண்டு கொடுத்தோம்னா நல்லா இந்த ப்ரைஸ் எடுத்துடலாம் சார். ஓகே. இது என்னென்னா நமக்கு கீழே மட்டப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. அப்புறம் இது இதில் நம்ம வைப்ரேட்டர் சார். ஓகே. நம்ம பிளாஸ்டிக் பண்ணுறது இருக்குல்ல, இதுலேயே பெட்ரோல் சார். இது ஓகே. ஃபேன் கூட பண்ணுறோம். ஓகே. 5 ஃபீட் 3.5 ஃபீட் இருக்குது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் போகிறோம்ல மேலே சீலிங். ஓகே. அந்த ஃபேன் கூட பண்ணுறோம். இந்த ஃபேன் எங்கே சார் யூஸ் பண்ணுறோம்? இது ஆக்சுவலி நமக்கு ஜிம்மு, இது டெம்பிளில், அப்புறம் இண்டஸ்ட்ரியில் கூட வைக்கலாம் சார். கோழி பண்ணை. ஓகே. இதிலலாம் நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் சார். இது எக்ஸாஸ்ட் ஃபேன் கிடையாது. ஓகே. இது நார்மல் ஃபேன் மேலே எப்படி தான் அதே மாதிரி தான். நம்ம ஆக்சுவலி திருவண்ணாமலையில் கூட ஒரு 30 ஃபேன் கொடுத்துருக்கீங்களா? சரி. அப்புறம் கோவிலில் நல்லா டொனேட் பண்ணியிருப்பாங்க நிறையா ஃபேன். ஓகே. ஓகே. அந்த ஆறுபடை முருகன் கோயில் எல்லா கோயிலையுமே ஃபேன் இருக்கும். ஃபேன் மாடல். ஓகே. ஓகே. அது இல்லாமல் இந்த இதில் நம்ம ட்ராலி கொடுத்துருவோம் சார். ஓகே. இதுக்கு எல்லாமே இதில் 8 இதில் 150க்கு 6 mm போடுவோம் சார். ஓகே. இது 300,000-500,000 8 mm போடுவோம். சரி. இதில் நமக்கு வயர்லெஸ் ரிமோட். ஓகே. இது அடிஷ்னலாக. அப்புறம் எத்தனை ஃபீட் சார் நம்ம ஏற்றலாம்? ஆக்சுவலி இது 30 அடி. 30 இந்த ரோப்போட இது 30 மீட்டர் வரைக்கும். ஓகே. ஓகே. போகும் சார். இதில் நம்ம 30 அடிஷ்னலாக ஒரு 15 கூட நம்ம போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். இதுலேயும் 2 மாடல் இருக்குது. இது ஃபிக்ஸட் டைப்பு, அட்ஜஸ்டபிள் டைப்னு இருக்குது. இதில் ஒரு காடி வந்துடும். இந்த ரோப்பு கட்டாகாமல் இருக்க ஒரு காடி கொடுத்துருக்கோம். பின்னாடி ரோலர் ஒன்று கொடுத்துருக்கோம். அது என்னென்னா ஒன்று சுத்தாமல் இருக்குது. இது அட்வான்டேஜ் கொடுத்துருக்கோம். இந்த இது என்னென்னா கன் சார். ஆக்சுவலி இதில் என்னென்னா மேன் பவர் ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலி பிட் பை பிட்டாக நம்ம இது ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதில் கம்ப்ரஸர் ஃபிட் பண்ணிவிட்டு வால் சீலிங் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே அடுத்து அந்த ப்ராசஸ். ஓகே. ஆமாம். அதில் மினி பவர் ட்ரோல்னு சொல்லுவாங்க. இதில் வித் லைட்டு வித்தவுட் லைட் 2 இருக்குது. ஓகே. இதில் நல்லா மட்டப்பலகை போட்டு அடுத்து இந்த பிளேட் வச்சு இது பண்ணிவிட்டு ஸ்மூத் ஆகிட்டு அடுத்து இந்த ஸ்பாஞ்ச். ஆமாம். இது அடுத்த ஓகே ப்ராசஸ். அப்புறம் பார் பெண்டிங் இருக்குது. ஓகே. பார் பெண்டிங் நம்மகிட்ட 16 mm 40 mm எல்லாமே இருக்குது. சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாமே இருக்குது. ஓகே சார். இதெல்லாம் வேறு என்ன சார் வச்சுருக்கீங்க? வேறு என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இருக்குது. ஓகே. ஆஃபீஸ் மதுரையில் இருக்குது சார். வண்டியூரில் இருக்குது. இங்கே மதுரை வயலில் இருக்குது. ஓகே. ஆக்சுவலி நம்மகிட்ட டோட்டலாக 8 பிரான்ச்சஸ். 8 பிரான்ச். ஓகே. பெங்களூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, சிவகங்கை இருக்குது. மதுரையிலே 3 இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். இருக்குது. ஓகே. இது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு 10 இயர்ஸாக போயிட்டு இருக்கு சார். ஓகே. ப்ரொடக்ஷனாக ஓன் ப்ரொடக்ஷனாக இல்லை சார். ஆக்சுவலி நம்ம ப்ராடக்டில் இம்போர்ட் வாங்கி ஓகே நம்ம ப்ராடக்ட்டை பண்ணிட்டீங்க. ஓகே. நம்மக்கிட்ட ஸ்பேர்ஸு சர்வீஸ் ரெண்டுமே அவைலபிள். ஸ்பேர்ஸ் எப்போனாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். சர்வீஸ் 1 by 1 பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 9626084446. என்னுடைய பேர் குரு ராகவன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான எந்த எக்யூப்மெண்ட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் சார். சார், உங்கள் நேம் சார்? லோகேஷ். ஓகே. கம்பெனி நேம் சார்? எல்பி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே சார். விஆர்லாம் வச்சுருக்கீங்க என்ன சார்? இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு கான்ட்ராக்ட், கான்ட்ராக்டர் பேசிக்கலி. ஒரு கிளைண்ட்டுக்கும் கான்ட்ராக்டருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா, கிளைண்ட் ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க யூஸ்வலாகவே. பீயிங் a contractor, we also have certain ideas with our experiences. So what you are trying to connect is, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம
பண்ண போறோமோ அது வந்து ப்ரீ டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு வீடு உங்களால கட்டி பார்த்து தப்பு பண்ண முடியாது. ஸோ தப்பு பண்ணிட்டு வந்து கட்டுறது வந்து வேஸ்டா இருக்கும். அதோட காஸ்ட் அது நிறைய செலவாகும், டைம் செலவு அதிகமாகும். பட் இதுல பார்க்கும்போது என்னங்கன்னா எல்லா விஷயத்தையும் உங்களால வந்து ப்ரீ டிசைன்லயே நம்ம வந்து அப்ரூவ் பண்ண முடியும். ஒவ்வொரு டிசைனுமே இன் கேஸ் ஆஃப் வால் பேட்டர்ன்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்னிச்சர், டைல்ஸ், உங்களோட வீட்டுக்கு எப்படி லைட்டிங் உள்ள வரணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்னிங் ஒரு 6 o'clockனா உங்க வீட்டுல எங்கெங்கெல்லாம் வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும், அதே மாதிரி ஒரு 1 o'clockல எந்தெல்லாம் வெயில் அதிகமா இருக்கும் உங்களுக்கு, ஈவினிங்ல எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து உங்களால இது பார்த்து உங்களால கெஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் என்ன பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே கிளைண்ட்டுக்கு இருக்கிற அந்த டவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம். அவ்வளோதான். அது பெரிய விஷயமே இருந்ததுன்னா கிளைண்ட்டுக்கு பெரிய டவுட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் கலர் மேட்சஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃப்ளோரிங் ஒரு கலர்ல இருக்கு, வால் ஒரு கலர்ல இருக்கு. இது ரெண்டுமே மேட்ச் ஆகுமா இல்லையான்றது வந்து எப்படி தெரியும்னா நீங்க வந்து விஷுவல் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அதுவும் அவங்க வீட்டோட விஷுவல் இல்ல, மார்னிங்ல எப்படி இருக்கும், ஈவினிங் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம வந்து அவங்களோட ஜியோ லொகேஷன். இப்போ எக்ஸாம்பிள் உங்க வீடு இருக்குன்னா உங்க வீட்டோட ஜியோ லொகேஷன் வச்சு உங்களுக்கு சன் இப்படி தான் இருக்கும், இந்த டைம்ல உங்களுக்கு இப்படிலாம் இருக்குன்றத வந்து ஐ கேன் எப்படி எக்ஸ்பிளைன். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிளைண்ட் வில் ஹேவ் 100% கிளாரிட்டி டு தட் ஆக்சுவலி. இது இல்லாமல் இப்போ யூஸ்வலாகவே வந்து லேடிஸ் வந்து வீட்டில் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் இருப்பாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம டிசைன் ஸ்டேஜ்லேயே வந்து தெரிஞ்சுன்னா இப்போ இவங்க கை வைக்கிறாங்க இல்லையா, இப்போ நீங்கள் அங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கிச்சனோட மெயினோட ஹைட் இருக்குன்றது, அதோட டாப் பாக்ஸ் என்ன ஹைட் இருக்குன்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து நம்ம டிசைன் பண்ணி எடுத்துட முடியும். அதனால அது வந்து கிளைண்ட் வந்து ஒரு 100% கிளாரிட்டியோட உள்ள வருவாங்க. அதனால பெரிய ப்ளஸ். இது காஸ்ட் பொறுத்த வரைக்கும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம் நம்ம, எத்தனை விதங்கள்லாம் மாறணுன்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபர்னிச்சர் இருக்கு, எனக்கு ஒரே ஒரு ஃபர்னிச்சர் வைக்கணும்னா அதோட காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் ஃபர்னிச்சர் மாற்றிட்டே இருக்கணும், நிறைய கலர் மாற்றிட்டே இருக்கணும் போது ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற ப்ரைஸிங் மாறும். ஆஃபீஸ் எங்கே சார் இருக்கு? வலசரவாக்கம் சீதைக்குப்பம் மெயின் ரோட்ல. ஓகே சார். கான்டாக்ட் நம்பர் 9600089359. ஹாய் சார். ஹாய். உங்கள் நேம் சார்? வினிக்ஸ். ஓகே. கம்பெனி நேம் சார்? ஸ்பேஸ் டிசைனர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே. என்ன மாதிரி டிசைன்லாம் பண்ணுறீங்க சார்? சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் டிசைன்லேருந்து யூபிவிசி, அலுமினியம் எல்லாமே A to Z வரை பண்ணுறோம். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மெயினாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் வந்துட்டு அப்ரூவல்லேருந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன்ஸும் ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்குறோம் சார். ஆமாம். ஓகே சார். இங்கே என்ன சார் கிச்சன் மாடல் வச்சுருக்கீங்க? ஆமாம். இதை போய் சொல்லுங்கள் சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாடலர் கிச்சன். ஓகே. இப்போ இந்த மாடலர் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு டேண்டம் ஃபினிஷர்ஸோட பண்ணியிருக்கோம். ஓகே. எவ்ரி ப்ளைவுட்ஸில் நீங்கள் ஃபினிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபினிஷர்ஸில் தான் வந்திருக்குது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓவர் ஹெட் புல் அவுட்னு சொல்லுவாங்க இந்த யூனிட் பேர்லாம். ஓகே. இது வந்து புஷ் அண்ட் புல் அவுட் மாதிரி நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் சார். இதெல்லாம் சார் இது சிம்னி எல்லாம் சிம்னியோட நாங்கள் இன்க்ளூட் பண்ணியே பண்ணுறோம். எங்கள்கிட்ட வந்துட்டு எல்லாருமே எங்கள்கிட்ட வந்துட்டு எங்கள் கிளைண்ட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ப்ளைவுட்ஸில் தான் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சக்ஸஸ் காரணம் என்னென்னா நாங்கள் வந்து எங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து A to Z வர ஃபுல்லாகவே நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து ஃபினிஷிங்கோட பக்காவாக பண்ணி கொடுக்குறோம். ஆமாம். எங்கள்கிட்ட வந்து எல்லா ஆர்கிடெக்ட்ஸ் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால் கிளைண்ட்ஸ் எங்கள்கிட்ட வந்து எப்போவுமே ஆஃபீஸில் வந்து விசிட் பண்ணியும் எப்போனாலும் வந்து பார்ப்பாங்க, டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சசரிஸோட ரியல் ரேட்ஸ் என்ன நாங்கள் மார்க்கெட்டில் காமிச்சிருவோம். ஓகே. ஸோ இருக்கிறதுலே ஓவராலாக பார்த்தீங்கன்னாலே எங்கள்கிட்ட வந்து இப்போ சென்னையில் வரோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 70 ப்ராஜெக்ட்ஸ் லைவாகவே பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ அதுதான் எங்களோட சக்ஸஸ். ஸோ நாங்கள் வந்து எல்லா கிளைண்ட்ஸோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. ஆமாம். ஓகே. ஓகே. இதெல்லாம் கேள்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்லரின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது கட்லரி. ஸோ இது கீழே ஒரு டேண்டம் பாக்ஸ், பேம்பூ ஃபினிஷர்ஸ்லையும் நம்ம காமிக்கலாம். அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு தாலி பேஸ்கெட். ஆமாம் சார். ஓகே. ஸோ இது வந்து எல்லாமே இருக்குது. இது ஒரு டால் யூனிட் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டாலாக என்னனாலும் ஸ்பைஸ் ரேக்ஸ் அதனால வச்சுக்கலாம். இது போக உங்களுக்கு எப்படினாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணினாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் சார். இதோ பட்ஜெட்னு பார்த்தா எப்படி சார் கிச்சன்? சார் ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ளைவுட்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 லட்ச ரூபா வைக்கிறது பெட்டர். ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஆக்சசரிஸ் போகிறீங்கன்னா கூட ஒரு 30,000 40,000 இன்க்ளூட் பண்ணி 3.5 lakhsலேயே நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். நாங்கள் வந்து எப்படின்னா 10 இயர்ஸ் வேரண்டியோட பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ 20 இயர்ஸ் வேரண்டி வேணும்னு சொன்னாங்கன்னா அந்த காஸ்ட் வந்து அதுலேருந்து ஒரு 100 rupees எக்ஸ்ட்ராவாக பண்ணி 20 இயர்ஸ் வேரண்டியோட நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஆமாம். ஸோ அதனால தான் எங்கள் கிளைண்ட்ஸ் வந்து எல்லாருமே இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க.
ஸோ இந்த எக்ஸ்போலேருந்து எங்களுக்கு இன்ன வரைக்கும் எங்கள்கிட்ட ஆல்ரெடி பண்ண கிளைண்ட்ஸும் வந்து எங்கள்கிட்ட விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் தான் நீங்கள் பண்ணி தருவீங்களா எப்படி? ஆமாம் சார், அதுதான் எங்களோட ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் பண்ணது. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதில் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படின்னா நாங்கள் லைவாகவே நியூ ப்ராஜெக்ட்ஸ் அரௌண்ட் சென்னையிலேருந்து நாங்கள் 70 ப்ராஜெக்ட்ஸ் லைவாக பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஜானில் பார்த்தீங்கன்னாலே அரௌண்ட் லைக் இன்னும் எங்களுக்கு பூம் ஆயிருக்கு, நிறைய இருக்குது ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மேலும் மேலும் இருக்குது. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 9940555025 இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டீரியர்ஸ்குள்ளே ஃப்ரீ சைட் விசிட் நாங்கள் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் எங்களோட கொட்டேஷன்ஸ் கொடுக்குறோம். தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய் சார். உங்கள் நேம் சார்? வினோத் சார். ஓகே, கம்பெனி நேம் சார்? மம்தா ஸ்டீல் கார்பரேஷன். ஓகே சார், என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கேன் சார்? சார் கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட் சார். ஓகே சார். இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து பிவிடி ஹேண்ட் ரெயிலிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ரெயிலிங் சிஸ்டம்ஸ்க்கு தேவையான எல்லா ஏசஸ் அண்ட் அலுமினியம் ஃபிட்டிங்ஸ் நாங்கள் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிவிடி கோட்டடு. ஸோ 3 கலர் வேரியண்ட் வருது. ஓகே. பிளாக்கு, கோல்டு, ரோஸ் கோல்டு. அதே மாதிரி வுட் டெக்ஸ்டரில் வருது. ஓகே. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சார். ஸோ இது ஒரு ஐட்டம் ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. இது ஜாயிண்டர் நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி எல்போஸ் இருக்குது, வால் கன்சில் இருக்குது, பேஸ் கப் இருக்குது. ஸோ நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைலிங் சிஸ்டம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் சிஸ்டம்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ இது எல்லாமே பிவிடி கோட்டிங் சார். ஸோ அலுமினியமில் எப்படி வந்து பவுடர் கோட்டிங் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து எஸ்எஸ்ல மட்டும்தான் இந்த பிவிடி கோட்டிங் அப்ளை பண்ண முடியும். வேற அலுமினியம்ல நம்ம பண்ண முடியாது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிவிடி கோட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பூஜா டோர். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we have coated it. ஓகே. ஸோ இதோட காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 70,000 rupees. சார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்ஸ், பிவிடி கோட்டட் ஷீட்ஸ், டிசைனர் ஷீட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மேனுஃபேக்சர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த இன்சைடு பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுற கேபின் வந்து இந்த மாதிரி ஷீட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிடி கோட்டட் ஷீட்ஸ். இதுலேயே வந்து நிறைய ஃபினிஷ் வருது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளாஸியாக இருக்குது, மிரர் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து சாண்ட் பிளாஸ்ட். ஸோ சாண்ட் பிளாஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஃபீல். ஸோ இது வந்து லினின் டைப். ஸோ லினின் டைப்பு அது ஒரு வேரியண்ட். கிராஸ் லைன், ஏர் லைன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் ஷீட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்போ எக்ஸ்டீரியர்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எப்படி வந்து கமர்ஷியல் பில்டிங் வெளியில் ஏசிபி, ஹெச்பிஎல் போடுறாங்களோ அது மாதிரி வந்து இப்போ எஸ்எஸ் ஷீட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மார்க்கெட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து இந்த பிவிடி தான் வந்து எஸ்எஸ் பொறுத்த மட்டும் மார்க்கெட்டில் நல்லா இருக்குது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ராலிக் மெட்டீரியல் ஹேண்டில்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் டோரில் யூஸ் பண்ணலாம் இந்த ஹேண்டில்ஸ், அக்ராலிக் மெட்டீரியல். ஓகே. ஸோ இதே பிவிடி ஷீட்ஸில் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வருது. ஸோ அந்த டோர்ஸில், டைல்ஸில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. கார்னர்ஸ்லாம் யூஸ் எஸ் சார், கார்னர்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இது நாங்கள் ஒரு ப்ராஜெக்டாக கொண்டு வந்திருக்கோம், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ராலிக் மெட்டீரியல் தான். அந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சேம் அதே அக்ராலிக் மெட்டீரியல். மேலே எஸ்எஸ் வந்து பிவிடி மேட் ஃபினிஷில் இருக்கு மெட்டீரியல். ஸோ இது வந்து ஒரு 200 feet வந்து நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அக்கறையில். ஸோ பேமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாரு கஸ்டமர். அவங்க ஆர்கிடெக்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்க எங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா வில் ஸ்டார்ட் த ஒர்க். ஸோ இது அதே மாதிரி ஒரு சைட் நாங்கள் முடிச்சுட்டு பேலன்ஸ் மெட்டீரியல் சாம்பைன் கோல்டு கோட் பண்ணியிருக்கோம் சார். இது ரெடிமேடாகவே ப்ராடக்ட் வருது வித் கோட்டடோட சேர்த்து. ஸோ இது நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒர்க்கு. ஸோ அதோட பேலன்ஸ் மெட்டீரியல் இப்போ ஸ்டாலுக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுற ஷீட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஷீட்ஸ் இதே மாதிரி இந்த கிரில்ஸ்லாம் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த டேபிள்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோட்டிங்லாம் வாரண்டி எப்படி? இது வந்து மினிமம் ஒரு 10 to 15 years இருக்கும் சார். ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வந்து ஹார்டான கெமிக்கல்ஸ் இது மேலே படாமல் இருக்கணும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். நீங்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ எம்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 years ஒன்ஸ் நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணணும். அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்குது. எஸ்எஸ் பொறுத்த மட்டும் தெர் இஸ் நோ மெயின்டெனன்ஸ். நீங்கள் மெயின்டைன் பண்ணுறன்ற பேரில் வேறு ஏதாவது போட்டு துடைக்காமல் இருந்தால் மெட்டீரியல் இஸ் கோயிங் டு பி ஆஸ் இட் இஸ். நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ் 304 கிரேட் மெட்டீரியல் ஒன்லி சார். ஸோ 304 தான் வந்து கமர்ஷியலாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு, ஃபேப்ரிகேஷன்ஸ்க்கு போயிட்டுருக்கு. சம்டைம் கோஸ்டல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த சீஷோர் சைட்னால கொஞ்சம் ரஃப்பான வெதர் இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் 316 கிரேட் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ எங்களோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி பேர் மம்தா ஸ்டீல் கார்பரேஷன். நாங்கள் இப்போ எங்களோட ஓன் பிராண்ட்லேயே ப்ராடக்ட்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட பிராண்ட் பேர் வந்து எம்ரியோ. ஸோ இந்த ரெயிலிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ரியோ பிராண்டில் தான் நாங்கள்
மார்க்கெட்டில் புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட வேர்ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21/15 முகப்பேர் ரோட் பாடி. ஓகே. ஸோ நியர் மன்னூர்பேட் பஸ் ஸ்டாண்ட். ஸோ காண்டாக்ட் நம்பர் 9176671036 9840066525 சார். ஸோ எங்களோட வெப்சைட் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், www.mamtasteelcorporation.com. ஓகே ஓகே. எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறீங்க. எஸ் சார், எஸ். தேங்க்யூ 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 சார்.